எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். ஐயோ! எனக்கே பயமா இருக்கே. கொஞ்சம் என்ன பார்க்கும்போது யாரும் பயந்துராதீங்க. கொஞ்சம் அழகா மாறுறதுக்கு தான் மனசு எப்படி நம்ம மனசு ரொம்ப அழகா நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி கருப்போ, சிகப்போ நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்டா தெரியணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. அதுக்கு தான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த வீடியோ ஷேர் பண்றேன். சரியா? அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன். அதுவும் இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேஸ்ல ரொம்பவே டர்ன் ஆயிடும். நம்ம வெயில்ல போகாம இருக்கவே முடியாது. நான்லாம் நிறைய பிளான் பண்ணுவேன். ஏப்ரல் மே வந்துருச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு. ஆனா சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் அப்பதான் வரும். சூரிய பகவான் இருக்கார்ல, அவர் பயங்கரமா சேட்டெல்லாம் அப்பதான் பண்ணுவாரு. ஸோ அதனால நம்மளுக்கு ரொம்ப டர்ன் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்லயே பப்பாளி பழம் போடுவோம், வெள்ளரிக்காய் போடுவோம், தயிர் போடுவோம், உருளைக்கிழங்கு போடுவோம். எல்லாமே ஓகே, நானுமே போடுவேன். உருளைக்கிழங்குலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்ஸ்டண்டா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி தயிரோட போட்டோம்னா இன்ஸ்டண்டா நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது இல்லாம கெமிக்கல் மூலியமா நம்ம போவோம்ல, கெமிக்கல் ப்ராடக்ட் போடுவோம் இல்லையா, அதுல எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட், இது ஓகே, ஓவராலா இது போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போறேன். எனக்கு இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் அரைச்சி போட முடியாது, எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ப்ராடக்டை கடையில வாங்கினோமா, எடுத்தோமா, போட்டோமா அப்படி இருந்தாதான் எனக்கு செட் ஆகும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு ப்ளீச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிடும்ல. ப்ளீச் பண்ணாலே நல்லா பிரைட் ஆயிடும். அதை ப்ளீச் பண்றதுக்கு நம்ம நார்மலா ஒரு ப்ளீச் வாங்கி நம்ம போடுறோம் அப்படின்னா, அந்த ப்ளீச்ல அமோனியாவோட ஒரு ஆக்டிவேட்டர்னு ஒன்று இருக்கும். நம்ம ப்ளீச் ஒரு பங்கு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்டிவேட்டர் 1/4 பங்கு அதில் ஆட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஹேர் டைக்கெலாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நம்ம ஃபேஸ்க்கு ப்ளீச் பண்ணும்போது நம்ம ப்ளீச் நம்ம போடும்போது இப்போ 4 பங்கு ப்ளீச்னா அதில் 1 பங்கு ஆக்டிவேட்டர், 1 பங்கு ப்ளீச்னா அதில் 1/4 பங்கு ஆக்டிவேட்டர், அந்த மாதிரி போடுவோம். நம்ம என்ன தான் போட்டாலும் இந்த குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும்ல, ஹேர்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன முடி நம்மளுக்கு லைட்டாக ஃபேஸில் இருக்கும், அது எல்லாமே சிகப்பாக மாறிடும். ஸோ நம்மளுக்கு ப்ளீச் பண்ணியிருக்கோன்றத நல்லா அப்பட்டமாக காமிக்கும். இந்த இந்த இடத்துல இருக்க முடி, சின்ன சின்ன குட்டி ஹேர்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும், கோல்டன் கலரு அந்த மாதிரி மாறிடும். அது ஏன் அப்படின்னா அந்த ஆக்டிவேட்டர் அதுதான் அப்படி மாற்றிடும். நம்ம நார்மலாக எல்லாருமே யார் வேணாலும் அதாவது நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டால் கூட நம்மளுக்கு எதுவுமே ஆகாது இந்த ப்ராடக்ட்னால அப்படின்னா இந்த லாக்டோ ப்ளீச் மட்டும்தான். தெரியுதா? லாக்டோ ப்ளீச் இது மட்டும்தான் நம்ம நார்மலா எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இதுல ஆக்டிவேட்டர்னு தனியா எதுவுமே இருக்காது, ஒன்லி ப்ளீச் மட்டும் தான் இருக்கும். நான் இது இப்போ எனக்கு நான் போட போறேன். ஸோ இதை ஒரு வீடியோவா உங்களுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த லாக்டோ ப்ளீச் என்னன்னா, நம்மளுக்கு இந்த சைட்ல இருக்க ஹேர்லாம் கோல்டன் கலரா மாறாது. அதிகப்படியான கெமிக்கல் இல்லாத ஒரே ப்ளீச் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோ ப்ளீச் தான். இதை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலான்ற மாதிரி சாப்பிட்றாதீங்க, அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இதை அப்ளை பண்ண போறேன். இந்த ப்ளீச் ஏற்கனவே காலி பண்ணிட்டேன் நிறைய. நான் அவங்களுக்குமே இது யூஸ் பண்ணுவேன், எனக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நிறைய காலி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அப்படியே அதை ப்ரஷ்ஷில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். நான் கேமரா இங்கே இருக்கு, ஸோ கேமராவை பார்க்கறதுனால நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால இப்படி பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ப்ளீச் அப்ளை பண்ணாலும் கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழெல்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க, ப்ளீச் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ஆனால் இந்த லாக்டோ ப்ளீச் மட்டும் நம்ம கண்ணுக்கு மேலே புருவத்துக்கிட்டெல்லாம் கூட அப்ளை பண்ணலாம். அந்த புருவத்தில் இருக்க ஹேரோட கலர் மாறிட போது சொல்லிட்டு அதை ஒட்டிலாம் போட, கொஞ்சம் கேப் விட்டு தான் போடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், கண்ணுக்கு மேலே கூட அப்ளை பண்ணியிருக்கேன், ஒன்றுமே ஆகாது. இது நார்மலா யார் வேணா யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு நாள் விட்டு கழுத்து காது எல்லாமே இதை அப்ளை பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டா கூட இது என்ன ஒண்ணு, அந்த ப்ளீச் அளவுக்கு இதுல எஃபெக்ட் இருக்காது. அது ஒண்ணுதான். அந்த ப்ளீச் போட்டோன்னு உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது இல்ல, இது போட போட தான் பிரைட்னஸ் கொடுக்கும். அந்த ப்ளீச் மந்த்லி ஒன்ஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த ப்ளீச்
ஒரு வாரத்திலே ஒரு 4 முறை 3 முறை அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண. நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு எந்த இஷ்யூஸும் வந்தது கிடையாது. லாக்டோ ப்ளீச் வந்து நான் வாரத்தில் 3 முறைனாலும் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப வெயிலெல்லாம் போயிட்டு வந்தேன், ரொம்ப டார்க்காக ஃபீல் ஆகுது அப்படின்னா இதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். எனக்கு வந்து இது எந்த ப்ராப்ளமும் கொடுத்ததில்லை. ஒரே ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இது சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஐ பிராண்டில் ப்ளீச் வாங்கி எனக்கு இங்கே கோல்டன் கலர் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, எனக்கு செட் ஆகலை, எனக்கு ப்ளீச்லாம் போட்டால் பிம்பிள்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப ரேஷஸ்லாம் வந்துடும் அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே இந்த லாக்டோ ப்ளீச் யூஸ் பண்ணலாம். இதனால் நோ இஷ்யூஸ் எதுவுமே ஆகாது. ஒன்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடலாம். இதை வாங்கி வீட்டில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி வந்து 3 முறையோ 4 முறையோ எப்போல்லாம் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒயிப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். சரியா? சூப்பராக காஞ்சிடுச்சா, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ப்ளீச் போட்டு இந்த கேப்பில் போயிட்டு கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப பேச வேண்டாம், நம்மளுக்கு ஸ்கின் வந்து எப்பவுமே ஒரு பேக் போட்டுட்டு அதிகமாக வந்து நம்ம பேசும்போது ஸ்கின் வந்து சுருக்கமாகும் அந்த இடத்துல. ஸோ அதனால் பேச வேண்டாம். இப்போ வந்து ஒயிப் பண்ணி எடுக்க போகிறேன். இது ஒரு மேஜிக். டன் மேஜிக் மேஜிக் பாருங்க, பார்த்தீங்களா? இதான் மேஜிக். சூப்பர்ல. என்ன ஊருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. நம்ம ப்ளீச்லாம் போட்டால் வாஷ் பண்ண முடியாதுல்ல. நம்ம நார்மலாக ப்ளீச் ஃபேஷியலாக போட்டால் ஒயிட் பண்ணி தான் எடுக்கணும். கண்ணில் படும், சில விஷயம் உறுத்தலாக இருக்கும். அதனால எந்த எரிச்சலுமே இருக்காது. இந்த ப்ளீச் போட்டிங்கன்னா ஒரு ப்ளீச் பயங்கரமாக எரிச்சல்லாம் இருக்கும்ல, எதுவுமே இருக்காது. தெரியுதா கொஞ்சம் பிரைட்னஸ்? தெரியலன்னு மட்டும் சொன்னீங்கன்னா சம்மாட்டி கொடுப்பேன், சொல்லிட்டேன். ஆமாம், பிரைட்னஸ் தெரியுதான்னு கேட்டால் தெரியுது அப்படி சொல்லணும். சரியா? எனக்கு தெரியுது, அதனால தான். அப்படி தெரியலன்னா அது கேமரா மிஸ்டேக்ஸாக இருக்கும். சரியா? எது ஒன்றுமே நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் சொல்லணும். சரியா? ட்ரை பண்ணாமே ஒன்றுமே தெரியல அப்படியே தான் இருக்குது ஃபேஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லாக்டோ ப்ளீச்சு, நீங்கள் சொல்வீங்க ஆமாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. சரியா? ஓகே, க்ளீனாக வந்து வைப் பண்ணியாச்சு. நம்ம வந்து அடுத்தது என்ன போட போகிறேன் அப்படின்னு அந்த ப்ராடக்ட்டையே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து வந்து லோட்டஸில் வந்து ஒரு மாஸ்க் போட போகிறேன். இது வந்து லோட்டஸில் வந்து சார்கோல், இது சார்கோல் மாஸ்க்கு. இது வந்து சார்கோலே இப்போ கிடைக்க மாட்டேங்குதுங்க. சார்கோல் நல்லா இருக்கும், பிரைட்டாக இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக உடனே பிரைட் கொடுக்கும். இங்கே எழுதியிருக்கா ஆக்டிவேட்டட் சார்கோல்னு எழுதியிருக்கா. இது வந்து நாங்கள் பாரிஸில் நான் ஆன்லைனில் வாங்கலை. இது வந்து பாரிஸில் போயிட்டு நிறைய இடத்துல, ஏன்னா சார்கோல் வந்து எங்கே கிடைக்கும்னு தேடி பிடிச்சி ஒரு ஷாப்பில் கிடச்சிது, அங்கேருந்து நான் வாங்கினேன். சார்கோல் வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எப்படி போடணுன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கு. எப்படி ப்ளீச் வந்து நம்ம போட்டோமோ அதே மாதிரி இது ஒரு பேக்கு. இது அப்படியே நம்ம வந்து க்ரீம் போடுற மாதிரி கையிலே எடுத்து போடலாம். சார்கோல் இது வந்து கலரே இப்படி தான் இருக்கும், செம்ம வாசனை, நல்லா ஃப்ரூட் வாசனை இருக்கும். இதோட கலர் இப்படி இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதை போட்டு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேற கலரில் இருப்போம், இந்த கலரில் இருக்க மாட்டோம். சரியா? மூக்கில் போடலாம். மூக்கில் தான் நல்லா பிரைட்டாக தெரியணும்ல, எடுப்பா. ப்ரஷ் வச்சு தான் போடணும்லாம் இல்லை. ப்ளீச் வந்து நம்ம கையில் தொட மாட்டோம். நான் இப்படியே எடுத்து போடுவேன், ப்ரஷ் எல்லாம் போட மாட்டேன். நம்மளுக்கு தான் நம்ம போடுறோம். இது நம்ம மற்றவங்களுக்கு போடுறோம் அப்படின்னா ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அப்படின்னும் போது நாம் இப்படியே கையில் போட்டுக்கலாம். என்ன இப்படி கையில் எடுத்து இப்படி சாணி முழுகிற மாதிரி முழுகுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் இந்த பொட்டெல்லாம் எடுத்துட்டு வைக்க மாட்டீங்களாப்பா அப்படி கேட்குறீங்க. ஏற்கனவே ஒரு ஃபேஷியல் போட்டிருந்தேன். நம்ம தனியாக இப்போ இதை பண்ணுறோம் அப்படின்னா பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க அப்படின்னும் போது அது
பொட்டு இல்லாமல் பண்ணால் அது எனக்கு வந்து பிடிக்கல. அதனால ஸோ அப்படி போடுறேன். சரியா, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருப்பேன். கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பயமாக இருந்தால் ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சு. இது வந்து சார்கோல். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வந்து லோட்டஸில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இது வந்து இதுவெலாம் கிடையாது, ப்ரொமோஷனு அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் எனக்கு யாருங்க அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து இது ஓகே. இதில் வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்கு. நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷன் லோட்டஸில் 50+ தான் இருக்குது. நம்ம SPF வந்து 50+ சூப்பராக இருக்குது எனக்கு. நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் வந்துட்டு ரொம்ப டார்க்காக காட்டும், ஒரு மாதிரி ஆயிலாக இருக்கும் சொல்கிறாங்கல்ல. எனக்கு லோட்டஸில் எனக்கு சூப்பராக இருக்குது. நைட் க்ரீமே எனக்கு லோட்டஸில் வந்து சூப்பராக இருக்குது. நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் கூட முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு லோட்டஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குன்றதுனால. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சரியா, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். ஐயோ, அட யாருப்பா அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஓகே, டன்னா. சரி, ஃபர்ஸ்ட் ஐயோ மூக்கு மட்டும் ஒரு இடத்துல வெள்ளையா இருக்கு. ஒரே கலர்ல இருந்தா தான், இல்லைன்னா யாரும் பயந்துருவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ளீச் போட்டுட்டு கத்திரிக்காய் கிரேவி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ போயிட்டு அடுத்து என்ன வேலை இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே செய்யலாமோ அதை செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா, ஸோ வந்துட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சா? சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒய்ப் பண்ணி எடுத்துடுறேன். ஓடி போயிட்டு ஒவ்வொரு வேலையாக முடிச்சு விட்டு ஓடி வரேன். பார்த்தீங்களா பா, எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன். சூப்பராச்சா? கலர் பாருங்க, சும்மா எப்படி வருது. அதாவது எப்படி சொல்றது, ரோஜாப்பூ இருக்குல்ல, ரோஜாப்பூ அது கொஞ்சம் ஓவரா சிகப்பா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனா இருக்கும்ல, அந்த கலர் இது. சரியா, கருப்புலாம் யாரும் சொல்லக்கூடாது. ரோஜாப்பூ வந்து கொஞ்சம் டார்க்கா இருந்தா ப்ரௌனா இருக்கும்ல, அந்த கலர் எப்படி வருது பாத்தீங்களா? பாருங்க எப்படி. மூக்கு, அதாவது மூக்கு அடையாளப்படுத்தினா மட்டும்தான் லதா தெரியுவேன், இல்லைன்னா லதா தெரிய மாட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் மூக்கை வந்து ஒய்ப் பண்ணி எடுத்தாச்சு. அட இப்பதாங்க கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன காணும் நானே தேடினா பாத்துக்கோங்களேன். என்ன இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் லதா. ஐயோ லதா காணுமே, என்னென்னத்தையோ போட்டு மறைச்சாச்சேன்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன தேடிட்டு இருந்தேங்க இவ்வளவு நேரம் நானு. இப்பதான் லதா தான் அப்படி சொல்லிட்டு எனக்கு அடையாளம் தெரிஞ்சது. கொஞ்சம் ஃபன்னா போடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்படிதான். சரியா, ரொம்ப சீரியஸா எதுவுமே கொண்டு போக தெரியாது எனக்கு. ஸோ அதனால உண்மையாவே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு. சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. வந்தாச்சுப்பா, இப்பதான் வந்து லதாவே வந்திருக்க ஒரு ஃபீல். இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் வந்து நல்லா ஒய்ப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கா சொல்லுங்க. இப்போ நான் போட்ட ப்ராடக்ட் வந்து இது எல்லாமே வந்துட்டு மாதம் ஒரு முறை தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. ப்ளீச்சாக இருக்கட்டும் இல்லை வந்து மாஸ்காக இருக்கட்டும், வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் தாராளமாக போடலாம், எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ வந்து எனக்கு இந்த அரைச்சி தேய்ச்சி இதெல்லாம் போட டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த ப்ராடக்டை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரிசல்ட் இருக்கும். இப்போ என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா, ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, பாய்.